இந்த பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கு முந்தைய பகுதிகளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னமும் சுவாரஸ்யமா இருக்கும். முந்தைய பகுதிகளோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போன பகுதியில அரசுக்குல வாரிசுகளாக திருதராஷ்டிரனும் பாண்டுவும் பிறந்த கதை பத்தியும், யாதகுல வாரிசான வாசுதேவருக்கும் ரோகிணிக்கும் 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறந்த கதை பத்தியும், பாண்டு அவரது இரு மனைவியர் மூலமா தோன்றின பஞ்ச பாண்டவர்கள் பிறந்த கதை பத்தியும் பார்த்தோம். இந்த பகுதியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாண்டுவோட மூத்த சகோதரரான திருதராஷ்டிரனுக்கு இயற்கையாகவே பார்வை இல்லை. இது தெரிந்தும் காந்தாரி அவரை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டாங்க. அரசு தலைமுறையில முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு நாட்டை ஆளும் வாய்ப்பு கிடைக்கும். இதனால தன்னோட குழந்தையை முதலா பிறக்கணும்னு காந்தாரியும் திருதராஷ்டிரனும் ஆசைப்பட்டாங்க. அதே நேரத்துல பாண்டு தனது இரு மனைவியரோட கானகத்துல வாழ்ந்துட்டு வராரு. ஆசைப்படி காந்தாரியும் கருவுற்றாங்க. மாதங்கள் உருண்டோடியது. 9 மாதம் 10, 11 ஆனது. ஆனா இன்னும் குழந்தை பிறக்கல. அதே நேரத்துல பாண்டுவுக்கு முதல் மகன் யுதிஷ்டன் பிறந்துட்டாங்கிற செய்தி வந்து சேருது. காந்தாரியும் திருதராஷ்டிரனும் மனசோர்வு அடைறாங்க. இப்போ நாட்டை ஆளும் தகுதி இயற்கையாகவே யுதிஷ்டனுக்கு போகுது. 12 மாதமாயும் காந்தாரிக்கு குழந்தை பிறக்கல. தன் வயிற்றுல இருக்கிறது குழந்தைதானா அப்படிங்கிற விரக்தியில ஓங்கி அடித்தாங்க. பிறகு கரு கலைந்து சதை பிண்டமா வெளியில வந்தது. இதை பார்த்த மக்கள் பீதி அடைஞ்சாங்க. இத அபசகுனமா நினைச்சாங்க. வித்தியாசமான சத்தம், நரிகள் ஊளையிடுது, காட்டு மிருகங்கள் நடமாடுது, வவ்வால்கள் இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருக்கு. இதை கவனித்த சாதுக்கள் கெட்ட சகுனம்னு சொல்லி ஹஸ்தினாபுரத்தை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. குழப்பத்துல இருந்த காந்தாரை வியாச முனிவரை அழைக்கிறாங்க. முன்னொரு காலத்துல ஒரு முறை வியாச முனிவர் நீண்ட பயணம் மேற்கொள்றாரு. அதனால கால்வழி வரவே காந்தாரியும் வியாச முனிவரை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இதனால மகிழ்ச்சி அடைந்த வியாச முனிவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு காந்தாரி எனக்கு 100 குழந்தைகள் வேணும்னு சொல்லவும் வியாச முனிவரும் உன் ஆசைப்படியே நடக்கட்டும்னு வரமளிக்கிறாரு. அரண்மனைக்கு வந்த வியாச முனிவர் கிட்ட காந்தாரி இதை ஞாபகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அரண்மனையில நடந்ததை சொல்றாங்க. அந்த சதை பிண்டத்தையும் காமிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த வியாச முனிவர் நான் சொல்வது என்னைக்குமே பொய்க்காதுன்னு சொல்லி தசை பிண்டத்தையும் 100 மண்பானையும் மூலிகைகளையும் கொண்டு வர சொல்றாரு. அந்த தசை பிண்டத்தை 100 துண்டுகளா வெட்டி 100 மண்பானையில வச்சு காற்று போகாம கட்டுறாரு. தசை பிண்டத்துல ஒரு சின்ன பகுதி எஞ்சி போயிருச்சு. அது ஒரு மண்பானையில வச்சு கட்டுறாரு. அது போக காந்தாரி கிட்ட உனக்கு 100 மகன்களும் 1 மகளும் பிறப்பார்கள்னு சொல்றாரு. அது போக இந்த மண்பானைகளை ஒரு நிலவரையில வைக்க சொல்லி சொல்றாரு. அதன்படியே மண்பானைகள் எல்லாத்தையும் நிலவரையில வைக்கிறாங்க. ஏற்கனவே 12 மாதங்கள் கடந்த நிலையில இன்னும் 1 வருடம் கடந்தது. 1 வருடத்துக்கு பின்னாடி முதல் பானை உடைந்து பெருத்த உருவத்தோட ஒரு ஆண் குழந்தை பாம்பு கண்களோட பிறக்குது. குழந்தையோட கண்கள் இமைக்கல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அபசகுணங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு பானையா உடைந்து குழந்தைகள் வெளிவர ஆரம்பிச்சது. 100 பானைகள்ல ஆண் குழந்தையும் 101வது பானையில பெண் குழந்தையும் இருந்தது. விதுரர் திருதராஷ்டிரன் கிட்ட உனக்கு 100 மகன்களும் 1 மகளும் பிறந்திருக்காங்க. ஆனா உன்னோட மூத்த பிள்ளை மனித குலத்துக்கே தீங்கு செய்யறது போல இருக்கு. அதனால மூத்த பிள்ளையை நீயே கொன்று. அப்படி கொண்டுட்டாலும் உனக்கு 99 மகன்களும் 1 மகளுமாக 100 பிள்ளைகள் இருப்பாங்க. உன் முதல் மகனை கொன்னிட்டேன்னா மற்ற 99 மகன்கள் உன் நாட்டையே ஆளுவாங்க. இல்லாட்டினா இந்த முதல் மகனோட சேர்ந்து 99 மகன்களும் இந்த உலகையே அழிப்பார்கள்னு சொல்றாரு. திருதராஷ்டிரன் தன் சதை மேலையும் தன் ரத்தம் மேலையும் கொன்ற பற்றுனால தன்னோட மூத்த மகனை கொல்ல முன் வரல. துரியோதனன் தன்னோட 100 உடன்பிறப்புகளோட ஹஸ்தினாபுரத்துல அரண்மனையில வளர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க காட்டுக்குள்ள பாண்டவ சகோதரர்களும் வளர்ந்து வராங்க. அரண்மனையில வளர்ற கௌரவர்களுக்கோ பாண்டவர்கள் பத்தின எந்த சிந்தனையும் இல்லை. பாண்டவ சகோதரர்களோ கானகத்துல நன்றா வளர்றாங்க. சரியான வழிகாட்டுதலோட வளர்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களோட கல்வியை முனிவர்களும் குருமார்களும் கவனிச்சு கொள்றாங்க. உறுதியான உடலோட பொறுமையும் புத்திசாலித்தனமும் மிக்கவர்களாக போர்க்கலைகள்ல வல்லமை உள்ளவர்களாக ஐவரும் வளர்றாங்க. பாண்டவர்களோட தந்தையான பாண்டுவுக்கு கிடைச்ச சாபம் பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தோம். ஆசையோட தன்னோட மனைவியரை நெருங்கினால் அவருக்கு மரணம் நிகழும்.
இதனால பாண்டு கிட்டத்தட்ட 16 வருஷங்களா பிரம்மச்சரிய வாழ்க்கையை காட்டுக்குள்ள வாழ்ந்து வந்தாரு. ஆனா ஒரு நாள் நிலை தடுமாறினாரு. தன்னோட 2வது மனைவியான மாத்ரி மேல ஆசை கொண்டாரு. மாத்ரியை நெருங்கவே பாண்டுவும் இறந்து போனாரு. இதனால மாத்ரியும் இதை பார்த்த குந்தியும் பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. தன்னாலதானே இது நடந்துச்சு அப்படின்னு மாத்ரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம குந்தி கிட்ட தன்னோட 2 மகன்களையும் நல்லபடியா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பாண்டுவை எரிக்கும் போது அதுலயே உடன்கட்டை ஏறிடுறாங்க மாத்ரி. இப்போ குந்தி 5 மகன்களையும் வழி நடத்துற பெரிய பொறுப்புல இருக்காங்க. காட்டுல இருந்த ரிஷிகளோட தன்னோட 5 மகன்களையும் கூட்டிட்டு ஹஸ்தினாபுர அரண்மனைக்கு கிளம்பிட்டாங்க குந்தி. இந்த செய்தி அரண்மனையையும் ஊர் மக்களையும் போய் சேருது. தன் தம்பியோட மகன்கள் வர்றதை கேள்விப்பட்ட திருதராஷ்டிரன் சந்தோஷப்பட்டாலும் இதனால தன்னோட மூத்த மகன் துரியோதனன் அரசாள முடியாதுங்கிறத நினைச்சு வருத்தப்படுறாரு திருதராஷ்டிரன். இதை கேள்விப்பட்ட துரியோதனனுக்கும் கோபமும் பயமும் ஏற்பட்டது. இந்த அரச குலத்துக்கு தான் தான் வருங்கால அரசன் அப்படிங்கிற கனவுலே வாழ்ந்துட்டு இருந்த துரியோதனன் பாண்டவர்கள் வர்ற செய்தியை கேள்விப்பட்டு வெறுப்பிலும் பொறாமையிலும் மூழ்கினான். இதனால தன்னோட இளைய சகோதரர்களையும் குறிப்பாக துச்சாதனனையும் தூண்டிவிட ஆரம்பிச்சான். திருதராஷ்டிரனும் துரியோதனனும் பாண்டவர்கள் வருகையை நினைச்சு கோவத்தோட போராமையோட காத்துட்டு இருந்தப்போ நல்லாட்சி புரிஞ்ச பாண்டு மன்னனோட மகன்கள் வருவதை நினைச்சு மக்கள் ஆசையோட காத்துட்டு இருந்தாங்க. பாண்டவர்களும் குந்தியும் நகர அடைஞ்சப்போ மக்கள் கோஷமிட்டாங்க. அரண்மனையில வளர்ந்திருந்தா கூட இவ்வளோ வலிமையா வளர்ந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு வலிமை உள்ளவர்களா இருந்தாங்க பாண்டவர்கள். 100 கௌரவ சகோதரர்கள் திருதராஷ்டிரன், காந்தாரி, பீஷ்மர், விதுரர் உட்பட மூத்தவர்கள் எல்லாருமே நகரோட வாசலுக்கே வந்து பாண்டவர்களை வரவேற்றாங்க. தன் தம்பியின் மகன்களை பார்த்ததுக்கு அப்புறம் திருதராஷ்டிரனுக்கு கலவையான உணர்வு. தன் வாழ்நாளிலேயே முதன்முறையா அரண்மனையை பார்த்த பீமனுக்கு உற்சாகம் அதிகமாச்சு. அரண்மனையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நகைச்சுவையை மாத்தி எல்லாத்தையும் சிரிக்க வைக்க வாய்ப்பு கிடைச்சது பீமனுக்கு. இதனாலேயே பீமனை எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. தனக்கு சமமான உடல்வாக்கு இருக்கிறதுனால பீமன் மேல துரியோதனனுக்கு சரியான வெறுப்பும் பொறாமையும் ஏற்பட்டுச்சு. இப்போ துரியோதனன் சண்டையிடுறதுக்காக பீமனை மல்யுத்த காலத்துக்கு கூப்பிடுறான். 2 பேத்துக்கும் முதல் முறையா அதிகாரப்பூர்வமா மல்யுத்த காலத்துல போட்டி நடக்குது. தன்னை தோற்கடிக்க யாருமே இல்லைன்னு கர்வத்துல ஆடிட்டு இருந்த துரியோதனை ஒரே அடியில அடிச்சு தோற்கடிச்சாரு பீமர். இப்போ பீமன் மேல துரியோதனனுக்கு பயங்கரமான வெறுப்பு. இப்போ எரியிற கொள்ளில எண்ணெய் ஊத்துற மாதிரி அரண்மனையோட ஆலோசகரா சகுனி உள்ள நுழைறான். யார் இந்த சகுனி, அவனோட கதை என்ன, இனி என்ன நடக்குதுங்கிறத வர எபிசோட்ல பார்க்கலாம்.